வெல்கம் பேக் டு லேக் பிளாகர். நான் உங்களை பேசுகிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அம்ரிஸ்டரில் இருக்கோங்க. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க அம்ரிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியில் இருக்கோங்க. இங்கேருந்து அட்டாரி பார்டர் ஜஸ்ட்டு 30 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம இங்கேருந்து வந்து ஒரு 2 நாள் ஆச்சுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக வந்து இப்போ வந்து ஸ்ரீநகர் போகிறோம். இனிமேல் தான் நம்மளுக்கான சேலஞ்சஸான ரோட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ வாங்க, உங்களை வந்து நான் கோபுரவில் சந்திக்கிறேன். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 16வது நாளுங்க. பட் ஆனால் வந்து ஆக்சுவலி ரைடு டேட் வந்து 8 நாள் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து 2 நாளாக வந்து தங்கிட்டேன்னா, ஸோ அதனால் வந்து ஆக்சுவலிலாம் இன்றைக்கி 8th இருந்திருக்கணும். பட் வந்து இன்றைக்கி 14வது நாள். நம்ம வந்து இங்கே இருக்க அம்ரிஸ்டர்லேருந்து டைரெக்டாக ஸ்ரீநகருக்கு போகிறோங்க. இனிமேல் தான் ரியல் அட்வென்ச்சரான ரோடு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. சீக்கிரம் போயிடணும். ரயில்வே கிராசிங் மாட்டிக்கிட்டேன்னு வைங்களேன். கொஞ்சம் பெரிய ரயில்வே கிராசிங் தாங்க ஃபேமிலி. என் வாழ்க்கையிலேயே வந்து நான் வந்து இப்போயே பார்த்த தரணும்னா அல்லே இல்லைங்க. ஆக்ரா டு அம்ரிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யாரையும் மாட்டான்னு வந்து அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து ராபெரியில நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த ஊரில் இருக்க லோக்கல்களை கேட்டால் வந்து ராபெரி நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே ஜம்மு காஷ்மீரா? இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, 8 மணிக்கெலாம் வந்து ஊரே சைலண்ட் ஆகிடுங்க. இது ஒரு சிட்டி தான். பட் ஆனால் வந்து 8 மணிக்கு சைலண்ட் ஆகிடுங்க. நம்ம வந்து 5 மணிக்கு போய் காட்டுறது இனிமேல் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. ஊரில் இதுதான் நினைக்கிறீங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டுங்க. இது ஆமாங்க, பிரிட்ஜுக்கார வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. நானே காலையில் அதான் வரும்போது வந்து நான் பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டு வந்து மேலே கட்டிட்டாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஒரே சைடு. நீங்கள் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா? பஸ் ஸ்டாண்டு வந்து பிரிட்ஜுக்கு மேலே கட்டியிருக்கிறது வந்து நான் இப்போ தான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ஓட்டுனா சொல்லி எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நானே ரைட் வந்து 30 கிலோமீட்டரு டைவர்ஷனும் இல்லை. ஒரே ஹைவே தான். இங்கேருந்து ஸ்டாண்ட் போடுறது வெறும் 100 கிலோமீட்டர் தான். பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது. பழைய காலம் நான் எல்லாமே போட்டுருக்காங்க. ஸோ ஃபேமிலி கிளம்பிட்டோம் ஃபைனலாக வந்து. அன்னபூர்ணா சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம நிப்பாட்டி இருந்தோம். ஸோ இன்னும் வந்து நம்மளோட ஜம்மு வேறு காஷ்மீர் வேலையான 350 கிலோமீட்டர் இருக்குங்க ஃபேமிலி. இவர் வந்து வெயில் ரொம்ப நேரமாக நிற்கிறாருங்க. அவரோட வேலையாக தான் இல்லை சார். ஹலோ.
हाँ 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 व्हाट ब्रो हाँ पोस्ट पेड मैं उसके लिए वेट कर रहा हूँ। पोस्ट पेड में है क्या आपका? नहीं है, अभी उसको करवाना है। कर दो। क्या सिम है आपका? अभी जियो ऑफिस बंद है ना। जियो ऑनलाइन में कर दीजिए ना, मैं भी ऑनलाइन में किया था। ऑनलाइन में पोस्ट पेड कर दीजिए। நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிடச்சாரு. ஸோ அவரோட சிம்மை வந்து போஸ்ட் பெய்டுக்காக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பி வந்து ஜம்முக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை ஃபேமிலி. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து தேசிய கொடி, நம்மளோட தேசிய கொடியை வந்து ஏந்திட்டு ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கில் வந்து அவர் முன்னாடி போகிறாரு. ஸோ ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து நான் அவர் வந்து வண்டியை ஓட்டுவேன், அவர் என்னோடய வண்டியை ஓட்டுவார். ஸோ வேறு லெவல் ஃபீலிங்க. நான் அவரை வந்து ஆதில் பாயை வந்து குர்தாஸ்பூரில் வந்து மீட் பண்ணேன். ஸோ குர்தாஸ்பூரில் மீட் பண்ணி டீ குடிச்சிட்டு அவரோட சிம்மை வந்து போஸ்ட் பெய்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜம்மு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் வந்து நம்ம வந்து சிம்மு வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வாய்ஸ் ஒரு எதுக்கு கொடுக்குறேன்னா, சுத்தமாக வந்து ஆடியோவே வந்து ரெக்கார்ட் ஆகலை ஃபேமிலி. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓரமாக நிப்பாட்டி என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல நாங்கள் வந்து செயின் லூப் ஒன்று வாங்கி அவரோட செயின்ஸ் பாக்கெட்டுக்கு செயின் லூப் அடித்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வண்டிக்கு வந்து செயின் லூப் அடித்தோங்க ஃபேமிலி. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ராவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.